ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸில் லெசன் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10th எக்கனாமிக்ஸ் செகண்ட் டேர்மில் வந்து 5 லெசன் இருக்குது. 3 லெசன் வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ 4வது லெசனில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் குரூப் 4க்கு பார்த்தாவே போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். பை மோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாதுகாப்பு மற்றும் இராணுவத்தில் வந்து 3 சேவை இருக்குது. தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை. இது எல்லாமே பாதுகாப்பு வந்து மத்திய அரசாங்கத்தை தான் இருக்குது. மாநில அரசுகள் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலை மாநிலத்துக்குள்ளேயே நடத்துகின்றன. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வரி விதிப்பு. வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் மதிப்பீடு. அடுத்து வரியை பற்றி ஒருத்தவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயம் செலுத்தும் தொகையாகும். சொன்னது யார் அப்படின்னா செலிக்மேன். இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கீழே பாக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனு ஸ்மிருதி அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டது. தற்கால இந்திய வரி முறையானது பண்டைய கால வரி முறையை அடிப்படையாக கொண்டு உருவானது. அடுத்து வந்து வரி அமைப்பில் வந்து மொத்தம் 4 இருக்குது. சமத்துவ வரி, ஷார்ட்டாக பார்ப்போம், கட்டண வரி. இது வந்து ஒரு கட்டாய கட்டணம். ஓகேவா? உறுதி வரி என்பது அடிக்கடி மாற்றக்கூடியது. சிக்கனம் மற்றும் வசதி வரி என்பது வசதிக்கேற்ப வரி விதிப்பாங்க. உற்பத்தி திறன் நெகிழ்ச்சி வரி என்பது இது ஒரு நெகிழ்ச்சி வரி ஆகும். ஓகேவா? இது வந்து அவ்வளவா முக்கியம் இல்லை. அந்த பாயிண்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு ஜேஎஸ் மில்லின் கருத்துப்படி நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். யார் மீது வரி விதிச்சா அவங்க தான் கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஜேஎஸ் மில்லர். கட்டாயம் நீங்கள் வரி செலுத்துன்னு சொன்னது செலிக்மேன். அடுத்து வந்து இந்தியாவின் முதலாக வருமான வரி 1860 சர் ஜேம்ஸ் வில்சனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட தான் வரி விதிப்பு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்தியாவில் அரசாங்கத்தால் 3 அடுக்கில் வரி வசூல் பண்ணுறாங்க. அனைத்து நேரடி வரிகளும் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது. பொருட்கள் மற்றும் சேவைக்கான வரி மத்திய மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைனா ஜிஎஸ்டி மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் வசூலிக்கப்படுகின்றன. இந்தியாவில் நேர்முக வரியை விட மறைமுக வரியின் மூலம் தான் அதிகமான லாபம் கிடைக்குதான். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல்வ வரி அல்லது சொத்து வரி பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தையின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. இப்போ மறைமுக வரி இதை வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4 வரி கொடுத்துட்டு ஒரு நேர்முக வரி வச்சு ஆட் அண்ட் அவுட் மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மறைமுறை வரிக்கு எடுத்துக்காட்டு முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை, ஜிஎஸ்டி. இது மூலம் மறைமுக வரி ஆகும். இது வந்து முத்திரைத்தாள் வரி அப்படின்னா சொத்து தொடர்பான திருமணம் அதில் பண்ணுவாங்க. சுங்கவரி கலால் வரினா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்க்க போகிறது ஜிஎஸ்டி. இதுதான் முக்கியமானது. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து பாராளுமன்றத்தில் மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வந்தது வந்து ஜூலை 1, 2017. அதோட குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. அதான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து மதிப்பு கூட்டு வரி ஜிஎஸ்டி. பலமுறை வரி அப்படின்னா இது வேட்டு தான் பழைமுறை வரி. ஓகேவா? அதை வந்து குழப்பிடாதீங்க. அடுத்து வந்து 1954ஆம் ஆண்டு முதல் ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். 1970, 80களில் பல ஐரோப்பிய நாடுகள் பண்டங்கள் மற்றும் வணிக வரியை அறிமுகப்படுத்தின. அடுத்து கீழே அந்த பாக்ஸில் வந்து இதை பார்த்துக்கோங்க. மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரினா எஸ்ஜிஎஸ்டி, மத்தியன்னு கேட்டால் ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரினா ஐஜிஎஸ்டி. இது வந்து மாநிலத்துக்கு இடையானது. ஓகேவா? ஜிஎஸ்டி வந்து 5%, 12%, 18%, 20% வசூல் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கீழே நான் அந்த கோடு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், அதை பாருங்கள். வளர்விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி, விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு நிறுவன வரி, தேய்வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து முக்கியமான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கிறணும். இது வந்து கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் 2015. அடுத்து வந்து பண மோசடி சட்டம் 2002, நீதி சட்டம் 2015, பினாமி பரிவர்த்தனை திருத்த சட்டம் 2016, சுத்தமான பண செயல்பாடு ஜனவரி 31, 2017, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா
சட்டம் 2013, ரியல் எஸ்டேட் 2016. அதுக்கப்புறம் அவ்வளவான முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. இந்த வரி அண்ட் கட்டணம்ல வந்து வரிக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி, வேட்டு. கட்டணத்துக்கு எடுத்துக்காட்டு முத்திரை வரி, ஓட்டுநர் உரிமம் கட்டணம், அரசாங்க பதிவு கட்டணம். அதோட இந்த லெசன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லெசனோட செகண்ட் டேர்ம் முடிஞ்சு. அடுத்த லெசன் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு. அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.